பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம், பொய் பேசுகிறவர்களை அழிப்பேர், கொலை வெறியர்களையும் வஞ்சகமான மனிதர்களையும் யெகோவா அருவருக்கிறார். ஹல்லேலூயா. பொய்யின் கிரியை, இந்த பொய் பேசாத ஆளுங்களை நம்ம பார்க்க முடியல. ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா கூட பொய் சொல்லி தான் வாங்கக்கூடியதா இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, ஒரு வேலை ஸ்தலத்துல வேலை செய்யறவங்க, திருமணம் ஆகி பிள்ளை இருக்காங்க. ஒரு தவறான ஒரு இச்சை நிமித்தம் ஒரு சகோதரிகிட்ட பேசினாங்க. கம்பல்ல நம்ம சொல்லவா வேணும், சோ கம்பல்ல எதனா 1னா 9ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு தவறான பேச்சுகள், அதிகமா வதந்திகள் உண்டாகப்பட்டுச்சு. சோ அந்த சகோதரி சொன்னாங்க, இல்ல நான் அப்படிலாம் இல்ல, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு கணவர் இருக்காங்க, சோ நான் தவறாலாம் பேசல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் விஷயமா தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த பொய்களை அவங்க நம்பி நாட்கள் கடந்து போச்சு. ஆனா அவங்க செய்கைகள், பேச்சுகள் மூலமா அநேக அசுத்தமான காரியங்கள் வெளிப்பட்டாலும் அது பெரிதாக ஆகாதபடி அவங்க அதை கிரியேட் பண்ணிட்டாங்க. சோ நாட்கள் கடந்து போச்சு. அந்த பையனும் போயிட்டான். இன்னொரு நாள் அதே மாதிரி இன்னொரு பையன் வந்தான். சோ அந்த பையன்கிட்ட அதே மாதிரி அஃபேர், அதே மாதிரி பேச்சு. திரும்ப அதே மாதிரி கம்பெனி இருக்கிற கூட வேலை செய்யறவங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவேன், அதே பொய் தான். எனக்கு இது மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க, சோ ஓட்டுநரிலே ஓட்டுன மாதிரி திரும்ப பொய் வச்சு அந்த இடத்தையே அவங்க கிரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எத்தனை நாள் தான் பொய் சொல்லி வாழ்ந்துட்டே இருக்க முடியும்? ஒரு பொய்யை ஒருத்தவங்க மறைக்கிறாங்க, ஒரு காரியத்தை மறைக்கிறாங்க பொய் சொல்லினா, எத்தனை நாளைக்கு அவங்க மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அநேகர் நினைக்கிற ஒரே காரியம் தான், நான் பொய் சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மை வெளிப்படும் பொழுது நம்மளுடைய இருதயம் ரொம்பவும் வேதனைப்படும். ஹல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னதான் ஒரு காரியத்தை நம்ம என்னதான் மறைச்சாலும் அதை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவார். ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இப்படி பொய் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த பொண்ணு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பையனுடைய ஓடியே போச்சு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பொய் எப்பேற்பட்ட பாதிப்பு கொண்டு வருது. போன்ல யார்கிட்ட பேசுற, ஃப்ரெண்டு கிட்டம்மா இப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? போன் யாருங்க உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்கன்னு கேட்கும்போது, மனைவி கேட்கும்போது கணவர் சொல்ற காரியம், தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றவங்க எத்தனை பேரு? எவ்வளோ பொய். வீட்டு காரியமா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், பொய் சொல்லாத வாழ்க்கையை பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்கு. ஒரு இடத்துல வேலை செய்யும் போது கூட சரி, இந்த இடத்துல நான் பொய் சொன்னா மட்டும்தான் அந்த வேலையே எனக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ஐயோ நான் பொய் சொல்லனா எனக்கு இந்த வேலை கிடைக்காது. பொய்யான காரியங்கள் அதிகமா இருக்கு. வேதத்துல பொய்யை பத்தி ஒரு அழகான காரியங்கள் சொல்லப்படுது. சாத்தானால வஞ்சிக்கப்படுறதுதான் பொய்ன்னு சொல்லுது. பொய்களுக்கெல்லாம் அவன் தான் பிதான்னு சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம வாழ்க்கை நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா, இல்ல ஹாத்தனுடைய பிள்ளைகளா இருக்கிறோமான்னு சொல்லி கவனமா உங்க வாழ்க்கையை நீங்க நகர்த்த பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல குட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவரம் தெரியாத பொண்ணு, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பையனை நேசிச்சாங்க. அவங்க ரிலேஷன் வகையிலே மாமான்ற வகையில நேசிச்சாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி ஒரு 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கும். அந்த பையன் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப அதிகமா பேச மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு சகோதரன். இவங்க ஏதோ ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன விரிசல் மூலமா அவங்க சொன்ன காரியம், நான் போயிட்டு தூக்கு மாட்டிக்க போறேன்னு ஒரு சின்ன பொய், விளையாட்டுக்கு சொன்ன ஒரு காரியம். விளையாட்டுக்கு அந்த காரியத்தை செய்யவும் ஆரம்பிச்சாங்க. அவர் நினைச்சுக்கிட்டாரு, விளையாட்டுக்கு தானே பேசுறா, எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்த காரியம் வேற. ஸ்டூல் தடுக்கி விழுந்து தன்னுடைய உயிரே போச்சு. அந்த சகோதரி இறந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோன்னு நிதானிச்சு பாருங்க. பொய்யா வாழ்றோமா, உண்மையா வாழ்றோமான்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உண்மையா இருக்க பழகுங்க. உங்களால் உண்மையா இருக்க முடியல, எனக்கு இந்த உலகத்துல உண்மையா இருக்கவே முடியல, நான் மட்டும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவன் உண்மையுள்ளா இருந்தார். அதான் இப்போ வரைக்கும் அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்க. உண்மையுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ஹல்லேலூயா. என்னோடு செஞ்சு ஜெபிக்கிறீங்களா?
அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளின் தகப்பனே, குடும்பங்கள்லயும் சரி, வீடுகள்லயும் சரி, கம்பெனிலையும் சரி, அநேக விதமான பொய்யின் கிரியால சிக்கொண்ட அத்தனை பேரையும் உடைய பாதபல்ல வைத்து நான் ஜெபிக்கிறேன். சின்ன சின்ன காரியங்களுக்கு போய், குடும்ப காரியங்களுக்கு போயின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் பொய்யோடய வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க சுவாமி. அந்த பொய்யின் கீழே எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. ஆண்டவர் உம்முடைய வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. இந்த நாள்லயும் தகப்பனே, உள்ளதை உள்ளதென்று சொல்லும் தைரியத்தையும் பலத்தையும் உம்முடைய ஜனங்களுக்கு தந்து உண்மையில் நடத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் மகிழ்ச்சியிலும் உண்மையிலும் கட்டி எழுப்பும்படி வேண்டுகிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய கரம் என்றும் என்றும் நடத்தும்படி வேண்டுகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.